முதல்ல தயங்கினாலும் தன் அம்மா சத்தியவதி விட்ட கண்ணீர்ல மனம் உருகி அஸ்தினாபுர வம்சம் தலைக்க சம்மதம் தெரிவிச்சாரு. உடனே சத்தியவதி தன் மருமகள்களை அழைச்சு விவரத்தை சொல்லி ஒரு வழியா ஒப்புக்கொள்ள வச்சாங்க. வியாசர் நீண்ட தாடி மீசையோட பார்க்கறதுக்கு அருவருப்பா இருந்தாரு. முதல்ல அம்பிகைய வியாசர் இருந்த அறைக்கு அனுப்பி வச்சாங்க சத்தியவதி. அம்பிகை வியாசரை பார்க்காம தன்னோட கண்களை இருக்க மூடிக்கிட்டாங்க. அதனால வியாசற்றிருந்து வெளிப்பட்ட திவ்ய கதிர்கள் அம்பிகையோட கண்கள்ல தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் பட்டுச்சு. அடுத்து அம்பாலிகை போனாங்க. ஜடாமுடியோட பார்க்க அருவருப்பா இருந்ததை பார்த்து தன் உடல் முழுசும் புடவையால மூடிக்கிட்டாங்க. அதனால அந்த திவ்ய கதிர்கள் அம்பாலிகாவோட உடல் முழுவதும் பரவாம போச்சு. இந்த சம்பவத்தை அடுத்து வியாசர் தன் தாய் சத்தியவதியை பார்க்க போனாரு. சத்தியவதி தன் மகன் கிட்ட எதிர்காலத்துல பிறக்க போற பேரன்களை பத்தி கேட்டாங்க. அதற்கு வியாசர், தாயே, நிகழ்காலத்துல கவனம் செலுத்தினா எதிர்காலம் தன்னைத்தானே பார்த்து கொள்ளும்னு சூசகமா ஒரு வார்த்தைய சொன்னாரு. தன்னோட மகன் வியாசர் எதையோ மறைக்கிறான்னு சத்தியவதி தெரிஞ்சுக்கிட்டாங்க. வியாசர் மறைச்ச உண்மை என்ன, அந்த உண்மை சத்தியவதிக்கு தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன்.